தற்பொழுது திமுகவை சேர்ந்த திருச்சி சிவா டெல்லியில் செய்தியாளர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். நேரலையாக பார்க்கலாம். வெற்றி பெற்ற போது அதை எதிர்த்து திரு கண்ணப்பன் அவர்கள் தொடர்ந்த வழக்கு இன்னும் முடிவடையாமல் இருக்கிறது. 2011 எங்கள் கட்சியின் தலைவர் தளபதி அவர்கள் குளத்தூரிலே போட்டியிட்ட போது அவரை எதிர்த்து தொடுத்த வழக்கும் இன்னும் முடிவடையாமல் இருக்கிறது. பின்னர் எப்படி அந்த இடங்களுக்கெல்லாம் தேர்தல் நடந்தது என்ற போது அந்த காலகட்டத்திற்கான அவகாசம் முடிந்துவிட்டது. அது புதிய தேர்தலாக கருதப்பட்டது. இப்போது இன்னும் இந்த அவை தொடர்கின்ற காரணத்தினால் இடம் காலியாக அறிவிக்கப்பட்டிருந்தாலும் அதற்கு தேர்தல் நடந்தால் அது இடைத்தேர்தலாகவே கருதப்படும். அவர்கள் சொன்ன ஒரே ஒரு பதில், இப்பொழுதும் ஒன்றும் தாமதமில்லை. திருப்பரங்குன்றத்திலே வழக்கு தொடுத்த சரவணன் என்பவர் அந்த வழக்கை திரும்ப பெற்றுவிட்டார். அதேபோல மற்றதும் பெற்று அந்த நீதிமன்ற உத்தரவை தந்தால் அந்த 3 தொகுதிகளுக்கும் தேர்தல் நடத்துவோம் என்று எங்களுக்கு ஒரு உறுதி தந்திருக்கின்றார்கள். எனவே தேர்தல் பெட்டிஷன் என்பது நீதிமன்றத்தில் இருக்கிற வரை தேர்தல் ஆணையத்தினுடைய நிலை இதுதான் என்று விளக்கம் தந்திருக்கிறார்கள். அத்தோடு சென்னையில் சில காவல்துறை அதிகாரிகள் தொடர்ந்து பல ஆண்டுகளாக ஒரே இடத்திலிருந்து ஆளுங்கட்சிக்கு சாதகமாக நடத்துகிறார்கள். அவர்களை இடமாற்றம் செய்ய வேண்டும், தேர்தல் நேரத்தில் அவர்கள் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருப்பார்கள் என்று RS பாரதி அவர்கள் கொடுத்திருந்த ஒரு கடிதத்தையும் கொடுத்தோம். அது குறித்து பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறியிருக்கின்றார்கள். மூன்றாவதாக திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தளபதி அவர்களுக்கு தேர்தல் ஆணையம் அனுப்பியிருந்த ஒரு கடிதம் இந்தியிலே இருந்தது. அந்த கடிதத்தின் தலையும் புரியவில்லை, காலும் புரியவில்லை என்று திருப்பி கொடுத்தவுடன் இனி உங்களுக்கு அனுப்புகிற கடிதங்கள் ஆங்கிலத்தில் இருக்கும் என்ற உறுதியை தந்து உடனடியாக அந்த கடிதத்திற்கான ஆங்கில நகலையும் தந்திருக்கிறார். சற்றேறக்குறைய ஒரு 12 உங்களுக்கு அந்த பட்டியல் இப்போது நாங்கள் தருகிறோம். DGPயில் ஆரம்பித்து பல அதிகாரிகள் இருக்கின்றார்கள். DGP ராஜேந்திரன், சத்யமூர்த்தி இன்டெலிஜென்ஸ் IGP, ஈஸ்வரமூர்த்தி IG இன்டர்னல் செக்யூரிட்டி, கண்ணன் SP SSB, திருநாவுக்கரசு, விமலா அண்ட் மொத்தம் 10 பேர். அதே போல இன்னொரு மற்றொரு MP RS பாரதி அவரும் உச்சநீதிமன்றத்துக்கு போறாரு. தேர்தலை நடத்துவது தொடர்பான முடிவு எடுக்கிறது தலைமை தந்தாங்க. அந்த நீங்க ஒரு முடிவை கரெக்ட் கான்ட்ராக்ட் RS பாரதி அவர்கள் வந்து உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்றாரு. உச்சநீதிமன்றம் என்ன மனுவை விசாரித்து தேர்தல் ஆணையத்திற்கு தான் வந்து பரிந்துரை பண்ண போகுது. உச்சநீதிமன்றம் வந்து நீங்க வந்து தேர்தல் நடத்துங்க உத்தரவு போட போறது கிடையாது. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இந்த நாட்டில் அவர் எதுக்கு உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தொடர்ந்து ஒரு வேறுபாடான ஒரு நிலைப்பாடை நீங்க திமுக எடுத்தீங்க? இல்ல, நிலைப்பாடு ஒண்ணுதான். 2 விஷயத்திலையும் தேர்தல் ஆணையம் இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே நேரத்தில் தேர்தல் ஆணையம் எடுக்க தவறினால் நீதிமன்றம் தலையிட்டு இதில் நீதி வழங்க வேண்டும் என்பதுதான் இதில் பிரச்சனையை தவிர 2 இடங்களும் தான் இதை முடிவு செய்ய வேண்டிய அதிகாரம் பெற்ற அமைப்புகளாக இருக்கிற காரணத்தினால் 2ம் செய்கிறோம். அதாவது